உலக இரட்சகராயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் டிசம்பர் மாதத்தினுடைய வாழ்த்துக்களை நான் கொண்டு வருகிறேன். கடந்த 11 மாதங்கள் தேவனுடைய கிருபையினால் நாம் வாழ, நம்முடைய காரியங்கள் எல்லாம் செய்ய நம்மை கர்த்தர் அதிசயமாய் நடத்தினார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. நம்ம எல்லாரும் அறிந்தாற் போல தேவன் தமது வார்த்தையினால் நாம் பார்க்கிற காண்கிற எல்லாவற்றையும் அவர் தான் வார்த்தையினால் படைத்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்படின்னா இந்த டிசம்பர் மாதம் முக்கியமாக நமக்கு இந்த கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற ஒரு நல்ல செலப்ரேஷன் நிறைஞ்ச ஒரு மாதமாக இது காணப்படும். இந்த செலப்ரேஷன் வந்துட்டாலே, கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்துட்டாலே, இப்போவே டிசம்பர் 1 இருந்தே நிறைய வீடுகள், நிறைய ஆலயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ், கலர் லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. இந்த கலராக வெளிச்சங்களை போட்டு காண்பிச்சு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாங்க. அது ஒன்று தவறு இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு ஆண்டவர் சொன்னப்போ இந்த பூமியில் வெளிச்சம்னு, அதாவது இந்த இருள் மாத்திரம்தான் நிறைஞ்சிருந்ததா, அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்க போகிறது. இந்த டிசம்பர் மாதம் ஒரு வெளிச்சத்தின் மாதம். இந்த வெளிச்சத்தை குறித்து சத்தியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 10வது அதிகாரம் 23வது வசனத்தில், 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. எகிப்து முழுவதும் அந்தகாரம், காரிருள் அப்படியே சூழ்ந்திருந்த அந்த டைம்ல வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்டார் லைட்டோ அல்லது இந்த நார்மலாக இந்த லைட் எப்படி நம்ம வீடு தனியாக தெரியும், அந்த ஏரியாவில் போனால் இவங்க வீடு வந்து கிறிஸ்தவங்க வீடு, ஏன்னா ஸ்டார் போட்டிருக்கிறாங்க, லைட் டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. சில கல்யாண வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டெக்கரேஷனை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கலர் லைட்டை பார்த்து. அப்படின்னா அந்த வெளிச்சம்தான் அந்த வீட்டுக்கு ஒரு அடையாளமாக காணப்படுது பாருங்களேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய எகிப்தியர் எல்லாருடைய வீட்டிலும் இருள், ஆனால் இஸ்ரவேல் புத்திரருடைய வீட்டில் வெளிச்சம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை நீங்கள் எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வீடுகளிலே இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய இருள் இப்போ சூழ்ந்திருக்குது. ஆனால் உங்கள் வீடுகளிலே ஒரு வெளிச்சம், உங்கள் கூடாரத்திலே இந்த டிசம்பர் மாதத்திலே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் சொன்னா வெளிச்சம் உண்டானுச்சு. அதே மாதிரி ஒருவேளை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெரிய இருள், இருள் சூழ்ந்திருக்கிறதா, ஆண்டவர் சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுது. இந்த டிசம்பர் மாதம் அந்த இருளை போக்கக்கூடிய ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகட்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த இஸ்ரவேலருக்கு கர்த்தர் என்னென்ன ஒரு கிருபையா நடத்தின பாதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 13:21 அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இந்த வெளிச்சம்னு சொல்றோமே, அந்த வெளிச்சம் தாங்க ஆண்டவர் பாருங்களேன், பகல்ல மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். அது அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற தமிழ்ல, வெளிச்சம் காட்டவும் அவர்களுக்கு முன் சென்றார். ஒருவேளை இந்த 11 மாதம் சில சூழ்நிலைகள்னால அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரில, ஃபுல்லாக அப்படியே ஒரு இருட்டில் நிற்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வெளிச்சம் காட்ட, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், வெளிச்சம் காட்ட அவரே உங்களுக்கு முன்பதாக வருவார். நீங்கள் இருளில் இருக்க போகிறது இல்லை. இந்த இருள் நிரந்தரம் கிடையாது. அவர் இருளை பார்த்து, என்னடா இது இவ்வளவு இருளா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வெளிச்சத்தை அவர் கட்டளையிட்டார், உண்டாக்கினார். அவர் வெளிச்சத்தை பாருங்க, உங்க வாழ்க்கையில என்ன காரியம் இருந்தாலும் அந்த வெளிச்சம் உங்களை சந்திக்க போகிறது. இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க வழி நடக்க கூடும்படிக்கு, அவங்க நடக்கிறதுக்காக, நம்ம பைக்கில், நம்முடைய காரில், நம்முடைய எந்த வெஹிக்கிள்ஸில் நம்ம போகிறோமோ
நடந்து போனால் கூட ஒரு டார்ச் லைட் நம்ம யூஸ் பண்ணுறோம் நைட் டைம். ஏன்னா அந்த வெளிச்சம் முன்னாடி தெரிஞ்சாதான் நம்மளால் நடக்க முடியும். ஒருவேளை பாதையே தெரியாமல் காரிருள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா, பார்வோன் சேனை அல்லது தொடர்ந்து அநேக துர்ச்செய்திகள் காரிருள் போல் அப்படி மறைச்சிருக்குதா உங்க பாதையை? ஒரு வெளிச்சம் உங்களுக்கு முன்பதாக நடந்து செல்லுகிறது. அந்த வெளிச்சம்தான் தேவன், ஆண்டவர். இந்த டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்துவின் பிறப்பை இப்படி தாங்க நம்ம சொல்ல முடியும். அநேகர் ஹாஸ்பிட்டலில் அநேக இடங்களில் பாருங்களேன் கைவிடப்பட்டு நிற்கிறாங்க. கார் இருள் அவங்க வாழ்க்கையில். அப்படிப்பட்ட கார் இருள் நீங்கள் நிற்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கு வெளிச்சம் காட்டதான் நான் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறேன். இந்த டிசம்பர் மாதத்தில் வெளிச்சம் காட்டவும் அவர்களுக்கு முன்னாடி போனார். இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அப்படின்னா சில நாட்களுக்கு முன்பு இந்த யூத ஜனங்களை அழிக்கணும்னு ஆமான் திட்டம் பண்ணார். இந்த குளமே இருக்கக்கூடாது, இதை ஃபுல்லாக அழிச்சிடணும். இந்த ஒரு மரண அறிவிப்பு, அதாவது மரணத்துக்கு ஒருத்தவங்க திட்டம் பண்ணுறாங்கன்னா இந்த மக்களுக்கெல்லாம் எப்படி இருக்குங்க வாழ்க்கை? டே டைமாக இருந்தாலும் அது அவங்களுக்கு நைட் டைம் மாதிரி தான், இருள் மாதிரி தான். ஏன்னா எப்போ சாக போகிறோன்னு தெரில, கலக்கம், பயம். ஆனால் பாருங்களேன், மொர்தெக்காய்க்கு ஒரு பிளான் பண்ணி ஒரு தூக்கு மரத்தை செஞ்சால் ஆமான் செஞ்சார். ஆனால் அவன் செஞ்ச தூக்கு மரத்தில் அவனையே போடும்போது இப்போ என்ன ஆச்சுன்னா யூதருக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைச்சது. இந்த ரட்சிப்பு கிடைச்சதுனால என்ன தெரியுமா வசனம் அழகா சொல்லுது? வெளிச்சம். ஒரு மரண இருளில் இருக்கிற ஒரு 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 ஃபுல் க்ரௌடுக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னா ஒரு வெளிச்சம். எதனாலன்னா கர்த்தர் எஸ்தரை கொண்டு செய்த ஒரு காரியத்தின் நிமித்தம். உங்களுடைய வாழ்க்கையில் பட்டணத்தில், நீங்கள் எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு ஒரு வெளிச்சம். விசேஷமாக இலங்கை தேசம், இன்னும் அநேக இடங்களில் பாருங்களேன் பயங்கர அழிவுகள். இலங்கை தேசத்தில் 2 முறை அங்கே நான் ஊழிய பிரயாணம் செய்திருக்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு நல்ல தேசம். ஆனால் இப்போ அந்த தேசம் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய இருள் இருக்குது. இந்த இருள் எப்போ வெளிச்சமாக தெரியலன்னா ஒவ்வொரு அடி மேலே அடி, ஒவ்வொரு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இன்னும் இந்திய தேசத்தில் கூட நிறைய இடங்களில் அழிவுகளை நம்ம பார்க்குறோம். அப்படியானா இந்த மொத்த ஜனத்துக்கு ஒரு வெளிச்சம் வேணும்னா அங்கே கர்த்தருடைய ரட்சிப்பு வேணும். அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் இந்த யூதருடைய நாட்களிலே வெளிப்பட்டது. அந்த வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுடைய பட்டணங்களிலே, உங்கள் தேசங்களிலே கர்த்தர் நிச்சயம் கட்டளையிடுவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அவருடைய வசனம் தாங்க வெளிச்சம். அவரே வெளிச்சம். அவர் தான் வார்த்தையானவர். அந்த வார்த்தை தான் வெளிச்சம். இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு பெரிய காரிருள் தேசத்தை, பொதுவாக இந்த டிசம்பர்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க. அதாவது இந்த மாதத்தில், இந்த வருஷ டிசம்பரில் என்ன அழிவு வரப்போதோ, எத்தனை இடத்துல உலகம் முழுவதும் காரிருள் மூடினாலும் நீதியின் சூரியன் உங்கள் மேலே உதிப்பார். அந்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு வெளிச்சம் காட்டுவார். சுற்றி எல்லா இடத்துல காரிருள் இருந்தாலும் உங்கள் வீட்டின் மேலே ஒரு வெளிச்சம் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுற்றி அநேக பட்டணங்களில் அநேக அழிவுகள் காணப்பட்டாலும் கர்த்தர் உங்களுடைய வீட்டிலே ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்லாமல் அந்த காரிருளில், அந்த இருளில் இருக்கிற அந்த தேசம் பட்டணங்களுக்கும் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். இந்த இருள் நிரந்தரம் அல்ல. இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம், இந்த ஆண்டின் இறுதியை முடிக்க போகிற இந்த மாதத்தில் கர்த்தர் உங்கள் வீடுகளிலே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்திராத ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதம் ஒரு வெளிச்சத்தின் மாதம். எங்கள் சந்தோஷங்களை வெளிப்படுத்த நாங்கள் அநேக விளக்குகளால் நாங்கள் அலங்கரித்திருந்தாலும் இப்படி நீதியின் வெளிச்சம், ரட்சிப்பின் வெளிச்சம், எஸ் லார்ட், அது ஒவ்வொரு வீடுகளிலும் விசேஷமாய் ஆண்டவரே அநேக வீடுகள், அநேக ஆண்டவரே தெருக்கள், பட்டணங்கள் இருள் சூழ்ந்து இருக்கிறது ஆண்டவரே. அந்த பட்டணங்கள் வீதிகளிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று உடைய வார்த்தையை சொல்லுகிறேன். வெளிச்சம் உண்டாக கடவுதாக, வெளிச்சம் உண்டாக கடவுதாக. அந்த இருள் நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வீட்டிலும் ஒரு பெரிய வெளிச்சம் தங்கியிருக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். வழி நடக்க கூடும்படிக்கு அந்த பாதையை கிளியர்
பண்ணி காண்பிக்கிற அந்த வெளிச்சத்தை நான் பேசுகிறேன். ஒரு முடிவெடுக்க முடியாதபடிக்கு போராடி ஒரு குழப்பத்தில் இருக்கிற சகோதரன் சகோதரிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வெளிச்சத்தை என் ஆவியானவர் இப்பொழுது காண்பிக்கிறதற்காக, இந்த மாதத்தில் காண்பிக்கிறதற்காக நன்றி. மனதார ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.